இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 8 சோஷியல் சயின்ஸோட குவார்ட்லி எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இது ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் வேர்ட்க்கு எல்லாமே இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே மார்க் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு 3 to 4, 5 இயர்ஸ் பேப்பரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு கரண்ட் கொஸ்டின் பேப்பரில் ஆல்மோஸ்ட் 70 to 80% அதிலிருந்து தான் வரும். ஸோ நிறைய பல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் மேஜிக் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், மேட்ச் த ஃபாலோவிங் ஆன்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கான எல்லா ஆன்சர்ஸுமே இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ மேஜிக் கிளாஸில் வந்து நிறைய சோஷியல் சயின்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் அதில் இருக்கும். டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ் பேப்பர். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நிறைய பேக் டு பேக் வந்து நிறைய பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா இல் பி ஈஸி ஃபார் யூ டு கிராக் தி எக்ஸாம். ஏன்னா 70 to 80% வந்து பழைய பேப்பரில் தான் கேட்பாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய எக்ஸாமில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவதுக்கான ஆன்சருக்கான டீட்டெயில்டான கொஸ்டின்ஸோ இல்லை டீட்டெயில்டான ஆன்சர்ஸை எப்படி பண்ணுறது, எப்படி எழுதுறதுன்ற டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.